வாழை இலையில் சூடான உணவை இலையில் பரிமாறும் போது அந்த சூட்டில் இலையில் உள்ள பாலிபினால்கள் எனப்படும் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உணவோடு கலந்து நம் உடலுக்குள் செல்கின்றன. இதனால் இரத்தத்தில் உள்ள செல்கள் சிதைவடையாமல் பாதுகாப்பதோடு இளமையை தக்க வைக்கவும் உதவுகிறது. மேலும் வாழை இலையின் மேல் இருக்கும் மெழுகு போன்ற எபிக்யூட்டிகுலர் வேக்ஸ் மீது சூடான உணவு பரிமாறும் போது வாசனையோடு உணவில் தெரியாமல் இருக்கும் நச்சுப் பொருட்கள் இருந்தால் இந்த மெழுகானது அதன் வீரியத்தை குறைத்து நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வாழை இலைகள் சூரிய ஒளியை நேரடியாக உள்வாங்கி அதிகப்படியான ஆற்றலை சேமித்து வைத்திருப்பதால் இலையில் சூடான உணவை பரிமாறும் போது இலையில் உள்ள குளோரோபில் மற்றும் சூரிய ஆற்றலின் சத்துக்கள் உணவில் சேருகின்றன. இது மறைமுகமாக நம்முடைய எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மேலும் வாழை இலையில் எபிகலோகா டிசின்கேலேட் என்ற சத்து அதிகமாக உள்ளது. இது கிரீன் டீயில் இருப்பதை காட்டிலும் மிக அதிகமானது. இதன் மூலம் நம்முடைய மூளை செல்கள் பாதுகாப்பதோடு தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிடுவர்களுக்கு அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நோய்கள் வருவதில்லை. இந்த அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் என்பது வயதான காலத்தில் சுய நினைவை இழப்பது மற்றும் உடலில் நடுக்கம் ஏற்படுவது இதுபோன்ற நோய்களை தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிடுவதால் தவிர்க்கலாம். மேலும் வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிடுவதால் கண் பார்வையை தெளிவாக்கவும் இளநரை வராமலும் தடுக்கலாம். மேலும் வாழை இலையில் உள்ள திரவமானது குடல் புண்களை ஆற்றும் சக்தி கொண்டது. மேலும் தரையில் அமர்ந்து வாழை இலையில் சாப்பிடும் போது புவியீர்ப்பு விசை மற்றும் இலையின் ஆற்றல் இணைந்து நம்முடைய நரம்பு மண்டலத்தை சீராக்கி உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் வாழை இலையில் பழைய சாதத்தை வைத்து சிறிது நேரம் கழித்து சாப்பிடும் போது அது சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவாக மாறுகிறது. அதாவது குடல் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவையான கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குகிறது. மேலும் வாழை இலைகளில் உணவு பரிமாறும் போது முதலில் காய்கறிகளை வைப்பதன் ரகசியம் என்னவென்றால் காய்கறிகளில் உள்ள நார்ச்சத்தும் மசாலாக்களும் நம்முடைய உமிழ்நீரை சுரக்கச் செய்து ஜீரண அமிலங்களை வேலை செய்ய தூண்டுவதோடு அடுத்து வரும் கனமான உணவை சாப்பிடும் போது அதாவது சோறை சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. மேலும் சாப்பிட்டு முடித்த பிறகு இலையை நம்மை நோக்கி மடிப்பது அந்த உணவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, நான் மனதார திருப்தி அடைந்தேன் என்றும் சமைத்தவருக்கும் பரிமாறியவருக்கும் நாம் தரும் மிகப்பெரிய மரியாதையாகும். மேலும் இந்த விருந்து அருமையானதாகவும் சுவையானதாகவும் இருந்தது, மீண்டும் ஒருமுறை உங்கள் இல்லம் தேடி வருவேன் என்ற நேர்மறையான செய்தியை சொல்லாமல் சொல்கிறது. துக்க காரியங்கள் அல்லது ஈமச் சடங்குகளின் போது மட்டுமே இலையை வெளிநோக்கி மடிக்கும் வழக்கம் உள்ளது. இப்படி ஒரு நிகழ்வு இனி எப்போதும் நடக்கக்கூடாது அல்லது இந்த இடத்திற்கு மீண்டும் இப்படி ஒரு காரணத்திற்காக வரக்கூடாது என்பதை குறிக்கவே இலையை வெளிநோக்கி மடிக்க செய்யப்படுகிறது. உண்ணும் உணவின் நஞ்சை நீக்கி உடலுக்கு உயிர் சத்தை ஊட்டும் இயற்கை கவசம், மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு செய்யாத உலகின் உன்னதமான மருத்துவ குணம் கொண்டது வாழை இலை. நன்றி.